நெய் வீட்டில் அதே டப்பாவில் தான் இருக்கும். ஆனால் சமையலில் ஒரு ஸ்பூன் விட்டுட்டோன்னா பக்கத்து வீட்டில் என்ன இன்னைக்கு பொங்கலா அப்படின்ட்டு இல்லையா, அதே முந்திரி தான். ஆனால் வறுத்தோன்னே ஒரு ரோஸ்ட். ஸோ நம்மளும் கொஞ்சம் வறுபடும் போது தான் கொஞ்சம் வாசனை வருது நமக்கு. நம்மள அப்படியே விட்டோம்னா அதுக்கு ஒரு ருச்சி இல்லை. இந்த மாறணும் இல்லையா, ஒரு சுகந்தம் வரணும், ஒரு ருச்சி வரணும், ஒரு மாற்றம் வர்றதுக்கு கொஞ்சம் அதை போட்டு வறுத்தெடுத்தா தான் நடக்கும். நம்மளே அப்பப்போ கொஞ்சம் யாராவது வறுத்தெடுத்தா கொஞ்சம் ஒழுங்காக ஆகிறோம். அப்போ தான் நம்ம க்ளோரி ஆகிடும். இல்லாட்டி க்ளோரி ஆகாது. இல்லாட்டி இப்படியே கடப்போம். பெருமை புகஞ்சுட்டே இருக்க வச்சுக்கோங்களேன், எரியாது. ஃபூனு ஊதினா தக்க 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 தக்கன்னு எரியும். அந்த ஊதல் வேணும். ஒரு ஊதாங்குழல் வச்சு ஊத வேண்டியிருக்கு இல்லையா. ஸோ வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொன்றும் நம்மளை பிரகாசிக்கிறது. நீ ஆத்மா, உன்னால் முடியும், நீ இந்திரியம் இல்லை, நீ சரீரம் இல்லை, நீ மனசு இல்லை, இதையெல்லாம் ஆட்கொண்ட ஒரு ஆத்மா. அது உங்களை ஆட்கொள்ளலை, என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க. அது உங்களை போட்டு படுத்தலை.